எவ்வளவு நூக்கல் பாய்? நூக்கல் எவ்வளவு? 30 ரூபா கிலோ. கேரட், பீட்ரூட் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்க இருந்து கொண்டு வரீங்க? ஓசூர் மார்க்கெட்டா? ஓ, எத்தனை மணில இருந்து இந்த மார்க்கெட் இருக்கும்? 2 மணிக்கு. ஓ, தேங்க்யூ. நீ பட்டாணி பாருங்க, 50 ருபீஸ். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாருங்க. இது எவ்வளவு? 20 ருபீஸா? 20 ருபீஸ். ஆமா. இந்த கோசெல்லாம் என்ன விலை? காலிஃபிளவர் பேசுங்க, இங்க வாங்க. காலிஃபிளவர் எவ்வளவு? 25. கோஸ் 20 ரூபா கிலோ. ஹலோ, ஒண்ணு சொல்லுங்க. கோஸ் எவ்வளவு? 20 ரூபா கிலோ. காலிஃபிளவர் 20 ரூபா, 25. இந்த கேரட் 20 ரூபாவா? பச்சை பட்டாணி 50 ரூபா. எத்தனை மணில இருந்து இருப்பீங்க? 2 மணில இருந்து. 2 மணில இருந்து. எங்க இருந்து வருது உங்களுக்கு எல்லாம் இந்த காய்கறி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா? ஓசூர் மார்க்கெட். ஓகே, தேங்க்யூ. இந்த வாழைக்காய் எல்லாம் பாருங்க, எவ்வளவு அப்ப இருந்து பறிச்சு அவங்கவுங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வர்றதுதான் 5 ருபீஸ் ஈச் அண்ட் 6 ருபீஸ் ஈச். பாருங்க, எல்லாமே விவசாயிகள் அவங்களுடைய நிலத்துல இருந்து கொண்டு வருது. இது வந்து 30 ரூபாய் ஒரு கிலோ சக்கரவள்ளி. இந்த சேமக்கிழங்கு பாருங்க, இதுவும் 30 ருபீஸ் தான். உருளைக்கிழங்கு 30 ருபீஸ் தான். இங்க வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வந்து இனிப்பு சுவை இருக்காது, நார்மலான சுவை. ஒரு வாழைக்காய் 5 ரூபாய் 6 ரூபாவா? ஓகே. இந்த சக்கரவள்ளி கிழங்கு 30 ரூபா. ஓகே. இது சேப்பங்கிழங்கு கிலோ தான். உருளைக்கிழங்கு 30 ரூபா. என்ன சார் சொல்றீங்க? எங்க இருந்து வருது உங்களுக்கு இவ்வளவு ரேட் கம்மியா சொல்றீங்க? எல்லாம் கம்மி தான் சார், ஹோல்சேல் தான். ஹோல்சேலுங்களா? சரி சரி. அடுத்த கடையில பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இந்த பீன்ஸ் எல்லாம் பாருங்க.
மொச்சை எவ்வளோண்ணா? மொச்சை எவ்வளோ கிலோவா? கேரட்டு பீட்ரூட் எல்லாம்? ஓ, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எங்க இருந்து வருது உங்களுக்கு? பெங்களூரு. பட்டாணி என்ன விலை? 60 ரூபா கிலோ. கடை எடுங்க. இது வாணியம்பாடின்னு சொன்னாலே பிரியாணி தான். இஞ்சி பூண்டு இல்லாத வீடே கேளுங்க சார். என்ன இப்ப ஃப்ரெஷ்ஷா பூண்டு எல்லாம் உரிச்சு எல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க? காலையில பிரியாணியா? பண்டிகை இல்ல அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கூடாதுன்றதால நீங்களே செஞ்சிருவீங்களா? டிஃபரெண்டா செய்யணும். இன்ஸ்டன்டா. ஓ, உடனே பிரியாணி பார்த்த உடனே சாப்பிட்டுனால எவ்வளவு காசு? என்ன சார் சொன்னீங்க? உரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இன்ஸ்டன்ட் சொன்னீங்க. காசு கேக்குறீங்களா? என்ன அர்த்தம்? எவ்வளவு எவ்வளவு சார் கிலோ? பச்சை மிளகா சார். அது இந்த மொச்சை என்ன விலைமா? 50 ரூபா சார். இதுல நிறைய பேர் வந்துட்டு முன்னெல்லாம் வேக வச்சு எல்லாம் சாப்பிடுவீங்க. இதுல நிறைய சத்தெல்லாம் இருக்கு. எத்தனை மக்களுக்கு வந்து தெரியும் இந்த மொச்சையை வந்துட்டு வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு? நிறைய பேருக்கு சாம்பார் தான் தெரியும். சாம்பார் வந்துட்டு இதுலதான் வருதுன்றது தெரியாது. பாருங்க, 50 kg பாரு. கேஜி 50 rupees. இந்த சுரைக்காயில என்ன வெயிட்? 20 rupees. சுரைக்காய் ஒரு பீஸ் 20 rupees. பீன்ஸ் என்ன விலை? இந்த முருங்கை கிலோவா? என்ன விலை ஏறிடுச்சா இப்போ? மொச்சை 50 ரூபாய், தோரை 50 ரூபாய். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு வாணியம்பாடியில இருக்கிற கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் ஃபேமஸ். இதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து சைடிஷா யூஸ் பண்ணுவாங்க. பட் 50 kg per kilo. ரொம்ப இது பாருங்க, பிளெக்சிபிளா இருக்குது. இந்த மாதிரி காய்கறிகள் வந்து கிடைக்கிறது கஷ்டம். சோ இந்த வில்லேஜ் சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு இது பிஞ்சாவே நடுத்தர இதுல எடுத்துருவீங்களா? இந்த உங்க ஊர் கத்திரிக்காய் மட்டும் ஏமா அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்குது? அதாவது வரிக்காய் வந்து விதெல்லாம் அதிகமா வருங்க. இது விதை கம்மியா வரும். கலரும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வரும். குவாலிட்டியா இருக்குங்க. இல்ல உங்க ஊர்ல வந்தாலே இந்த கத்திரிக்காய் சப்ஜி செய்யறதுக்கு வந்துட்டு மட்டும்தான் இந்த தம்பி எவ்வளவு புதினா? ஒரு கட்டு 30 ரூபாவா? பெரிய கட்டா இருக்குமா? பெரிய கட்டு 1 கிலோ கட்டு. நீங்க காட்டுனா பாருங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய கட்டு பாருங்களேன். 30 rupees. இந்த 30 rupees கட்டுல வந்துட்டு எப்படி ஒரு 40 ரூபாய், 40 கட்டு 50 கட்டு கட்டிடலாம் போல இருக்கு. 1 kg 30 rupees புதினா. எவ்வளவு பெரிய கட்டு பாருங்க. இந்த புதினாவும் 30 rupees தான். இதுவும் 1 கிலோ இருக்குமா? எவ்வளவு பெரிய கட்டு பாருங்களேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சென்னையில பார்க்கவே முடியாதுல்ல. இந்த ஒரு கட்டுக்கே வந்துட்டு ஒரு 10-20 பேர் குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துடலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கு. 30 rupees.
ஹலோ மக்களே, இந்த கீரை பாத்தியா எவ்வளவு தெரியுமா? 5 ருபீஸ். 5 ருபீஸ்க்கு இந்த கீரை கிடைக்குமா சொல்லுங்க? யாருன்னா கீரை கட்டிய 5 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. சென்னையில எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. லுக் அட் திஸ். இதுவும் பாலக்கீரை 5 ருபீஸ். இந்த வாணியம்பாடி சந்தையில வந்துட்டு பார்த்தோம்னா வியக்கொள்ள தக்க வகையில வந்து காய்கறிகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ரேட்டும் மலிவாவும் இருந்துச்சு. ஸோ நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டு வேற மால்ல எல்லாம் பாக்குறப்ப இந்த அளவுக்கு ரேட் கிடைக்காது. ஸோ இங்க வந்து பாக்குறப்ப வந்துட்டு ரொம்ப இதுவா இருந்தது. இது போடலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ போடுறோம். தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. அந்த அம்மா பாருங்க போன் பண்ணிக்கிறாங்க. ஜனங்க இல்ல, ஏதோ ஜனங்க இல்ல சார் எல்லாம். சைட்ல சார் இந்த பழம் பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு. இதுக்கு பேர் ஏலக்கியா. இது என்ன இது எதுக்காக? உடம்புக்கு என்ன எதுக்கு நல்லா இருக்கும்? அது நல்லா இருக்குது உடம்புக்கு தான். அதுதான் மைய வாழைப்பழம். எங்க இருந்து வருது உங்களுக்கு? இல்ல நாங்க வீடியோ எடுப்போம். சரி, இதனால என்ன நன்மைகள் இருக்கு இந்த கத்திரிக்காய் சாப்பிடுறதுனால?